பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக்கடவோம் என்றான். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. ஜனங்களோ தப்பினார்கள். எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்ததே. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்குச் சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது, அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டுச் சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள். சவுல் பெலிஸ்தரை தொடர்ந்து போய் அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். பெலிஸ்தரில் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அவர்கள் எல்லோரையும் சங்காரம் பண்ண வேண்டும் என்பது சவுலின் திட்டம். இந்த திட்டத்தை இந்த ராத்திரியிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று சவுல் விரும்புகிறார். சவுலிடத்தில் வேகமும் பெலிஸ்தரை சங்காரம் பண்ண வேண்டும் என்னும் வேகமும் வைராக்கியமும் இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் விவேகம் இல்லை. இது நல்ல யுத்த வியூகம். பெலிஸ்தர் விடாய்த்திருக்கும் போது அவர்களை எளிதாக கொள்ளையிட்டு விடலாம். கர்த்தருக்கு இதுவும் தெரியும். இப்போது இஸ்ரவேல் புத்திரர் விடாய்த்திருக்கிறார்கள். ஆகையினால் இந்த ராத்திரியில் அவர்கள் பெலிஸ்தரை தொடர்ந்து போவது இஸ்ரவேல் புத்திரருக்கு நல்லதல்ல. ஆகையினால் அந்த நாளில் தேவன் சவுலுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. சவுலின் சேனையில் இருக்கிறவர்கள் எல்லோருமே விடாய்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ராத்திரியிலே ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனால் சவுலோ இந்த ராத்திரியிலேயே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சம் மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்னும் எண்ணம் கூட சவுலிடத்தில் இல்லை. பெலிஸ்தரை சங்காரம் பண்ண புறப்பட்டு போவோம் என்று சொன்னவுடன் சவுலின் சேனையில் உள்ளவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தங்கள் தளபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். படை வீரர் விடாய்த்திருப்பதை ஆசாரியர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆசாரியன் சவுலிடத்தில், நான் இங்கே தேவ சந்நிதியில் சேர கடவோம் என்று சொல்லுகிறான். பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆசாரியரின் ஆலோசனை. பிரபுக்களுக்கும் தேசத்தின் தலைவர்களுக்கும் ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லுவதற்கு இதுபோன்ற ஆசாரியர்கள் தேவைப்படுகிறார்கள். தலைவர்கள் தேசத்தின் காரியங்களை தீவிரமாய் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஆசாரியர்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை நினைவுபடுத்த வேண்டும். ராஜாக்களும் பிரபுக்களும்
தலைவர்களும் எங்கே போனாலும் அவர்கள் தங்களோடு கூட கர்த்தரையும் அழைத்துச் செல்ல வேண்டும். ஆசாரியன் சவுலுக்கு நன்மை செய்ய விரும்பி, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேரக் கடவோம் என்று சொல்லுகிறான். ஆசாரியனுடைய ஆலோசனையை சவுலும் ஏற்றுக்கொள்கிறார். சவுல் தேவ சந்நிதியில் சேர்ந்து தேவனிடத்தில் விசாரிக்கிறார். பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரிக்கிறார். அவர் அந்த நாளிலே சவுலுக்கு தேவன் மறு உத்தரவு அருளவில்லை. அடுத்த நாளில் கர்த்தர் சவுலுக்கு மறு உத்தரவு அருளுகிறார். சவுல் தொடர்ந்து பாவம் செய்கிறார். அதன் பின்பு கர்த்தர் சவுலுக்கு மறு உத்தரவு அருளவே இல்லை. கர்த்தர் சவுலின் மீது பிரியமாய் இல்லை. அவர் தம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த நாளிலே சவுலுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. கர்த்தருடைய கோபத்திற்கு காரணம் என்ன என்பதை சவுல் யோசித்து பார்க்கிறார். தன்னிடத்திலோ இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலோ ஏதாவது பாவமும் சாபமும் இருக்க வேண்டும் என்று சவுல் நினைக்கிறார். இந்த பாவம் எதனால் உண்டாயிற்று என்பதையும் பார்த்து அறிய விரும்புகிறார். அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்து அறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சவுலுக்கு யோசுவாவின் காலத்தில் இருந்த ஆகானின் சரித்திரம் தெரியும். தன்னுடைய சேனையிலும் ஆகானைப் போல பாவம் செய்தவன் எவனாவது இருப்பான் என்றால் அவனை பார்த்தறிந்து தண்டிக்க வேண்டும் என்று சவுல் நினைக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் தடை பண்ணின விருட்சத்தின் கனியை ஆதாமும் ஏவாளும் புசித்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அதுபோல கர்த்தர் தடை பண்ணினதை தன்னுடைய சேனையில் உள்ளவர்கள் புசித்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருப்பார்களோ என்று சவுல் சந்தேகப்படுகிறார். பாவம் செய்தவனை தண்டிக்க வேண்டும் என்பதில் சவுல் தீர்மானமாயிருக்கிறார். பாவம் செய்தவன் தன் குமாரனாகிய யோனத்தானா இருந்தாலும் அல்லது அது தானாக இருந்தாலும் அல்லது இஸ்ரவேலரில் யாராக இருந்தாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று சவுல் இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறார். சவுலின் வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். ஆனாலும் சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. இந்த பாவம் எதனால் உண்டாயிற்று என்பதையும் அது யாரால் உண்டாயிற்று என்பதையும் கண்டுபிடிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தார் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். அதற்கு பின் சவுல் இஸ்ரவேலர் எல்லோரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் விவாதம் பண்ணி கொண்டிருக்கும் காரியம் யோனத்தானை பற்றியது என்று சவுலுக்கு தெரிந்திருக்கிறது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுகிறது. ஜனங்களோ தப்புகிறார்கள். பிரதான ஆசாரியன் மூலமாக ஊரீம் தும்மீம் ஆகியவற்றை பயன்படுத்தி சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். பாவம் யாரிடத்தில் காணப்படுகிறது என்பதை சவுல் சீட்டு போட்டு பார்க்கிறார். அந்த சீட்டு யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் விழுகிறது. இவ்விரண்டு பேரில் ஒருவர் பாவம் செய்திருக்கிறார். அந்த நபரை கண்டுபிடிக்கும் வண்ணமாக எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொல்லுகிறார். யோனத்தான் மேல் சீட்டு விழுகிறது. கர்த்தருடைய பார்வையில் யோனத்தான் எந்த பாவமும் செய்யவில்லை. ராஜாவினுடைய வார்த்தையை மீறியது யார் என்பது பற்றியே இங்கு முடிவு பண்ணப்படுகிறது. யோனத்தான் பேரில் சீட்டு விழுந்ததினால் கர்த்தர் அவன் மீது கோபமாய் இருக்கிறார் என்று பொருள் அல்ல. யோனத்தானை எதற்கும் குற்றப்படுத்த முடியாது. ஜனங்கள் மாம்சத்தை இரத்தத்தோடு புசித்தார்கள். இது ஒரு பாவமான காரியம். இதனால்தான் கர்த்தர் முதல் நாளில் சவுலுக்கு பதில் கூறவில்லை. யோனத்தான் மீது பழி சுமத்தக்கூடாது. இஸ்ரவேலிலே பெரிய ரட்சிப்பிற்கு யோனத்தான் காரணமாக இருக்கிறான். ஆகையினால் சவுலுக்கு யோனத்தான் மீது கோபம் இருந்தாலும் அவனை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். யோனத்தான் தான் பாவம் செய்தான் என்பது சீட்டு போட்டு பார்த்ததன் மூலமாய் உறுதி பண்ணப்படுகிறது. யோனத்தான் பாவம் செய்திருக்க மாட்டான் என்று சவுல் நினைத்தார். ஆகையினால் சவுல் அவனை தன் பக்கத்தில் வைத்திருந்து சீட்டு போடச் சொன்னார்.
ஆனால் சீட்டு யோனத்தானும் சவுலும் இருந்த பக்கத்தில் விழுகிறது. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன, எனக்குச் சொல் என்று கேட்கிறார். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். யோனத்தான் பேரில் சீட்டு விழுந்ததினால் சவுல் தன் மகனிடம் நடந்த சம்பவத்தை பற்றி விரிவாக விசாரிக்கிறார். யோனத்தானும் நடந்த சம்பவத்தை கூறுகிறான். யோனத்தான் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறவில்லை, தன்னுடைய தகப்பனாரின் கட்டளையை அறியாமல் மீறிவிட்டான். யோனத்தான் தான் செய்த தப்பிதத்தை மறைக்கவில்லை, தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறான். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை யோனத்தான் கேள்விப்படவில்லை. யோனத்தான் பாவம் செய்திருந்தாலும் அவன் இந்த பாவத்தை அறியாமலேயே செய்திருக்கிறான். ஆகையினால் தனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கக்கூடாது என்று யோனத்தான் தன் தகப்பனாரிடம் வழக்காடி இருக்கலாம். ஆனால் யோனத்தானோ வழக்காடவில்லை. என் கையில் இருக்கிற கோலின் நுனியினால் கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்று யோனத்தான் தன்னுடைய தப்பிதத்தையும் தனக்கு கொடுக்கப்படும் தண்டனையையும் அங்கீகரிக்கிறான். கர்த்தருடைய சித்தமும் தன் தகப்பனாருடைய சித்தமும் நிறைவேறட்டும் என்று யோனத்தான் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். யோனத்தான் ஒரு பராக்கிரமசாலி. அவன் சத்துருக்களுக்கு விரோதமாய் பயமில்லாமல் தைரியமாய் யுத்தம் பண்ணக்கூடியவன். யோனத்தான் தன்னுடைய உண்மையான வீரத்தை கீழ்ப்படிதலின் மூலமாய் நிரூபிக்கிறான். நாம் சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இது நல்ல சுபாவம். யோனத்தானிடம் இந்த சுபாவம் காணப்படுகிறது. யோனத்தான் நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். தன்னுடைய பாவத்தை அங்கீகரிக்கிறான். தன்னுடைய மகனுடைய வார்த்தையை கேட்டு சவுல் தண்டனையை நிறுத்தி வைக்கவில்லை. அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லுகிறார். சவுல் யோனத்தானுக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்றால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் சவுலுக்கு செய்வார். சவுல் யோசித்து பார்க்காமல் அவசரப்பட்டு தீர்ப்பு சொல்லுகிறார். பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா, அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தார். ஆனால் இப்போதோ சவுல் தேவனிடத்தில் யோனத்தான் சாக வேண்டுமா என்று விசாரிக்கவில்லை. கர்த்தரிடத்தில் ஜெபமண்ணாமல் செய்கிற எல்லா காரியமும் அவசரப்பட்டு செய்கிற காரியமாகவே இருக்கும். யோனத்தான் சவுலின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மீறவில்லை. அவன் கொஞ்சம் தேனை ருசி பார்த்தது மெய்தான். ஆனாலும் யோனத்தான் இந்த பாவத்தை துணிகரமாய் செய்யவில்லை. சவுலின் ஆணையை அறியாமல் யோனத்தான் இந்த தப்பிதத்தை செய்துவிட்டான். சவுல் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து யோனத்தானை மன்னித்து தண்டியாமல் விட்டுவிட வேண்டும். காலதாமதமாக கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு சரியான நியாய தீர்ப்பாய் இருக்காது. அதே வேளையில் அவசரப்பட்டு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பும் சரியான நியாய தீர்ப்பாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நியாயாசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் வழக்குகளை நீதியாய் விசாரித்து நியாயமான தீர்ப்பு சொல்ல வேண்டும். கோபத்தோடு விசாரித்து மனக்கசப்போடு தீர்ப்பு சொல்லக்கூடாது. சவுல் யோனத்தானிடம் நீ சாகத்தான் வேண்டும் என்று தன்னுடைய தீர்ப்பை சொல்லுகிறார். இந்த தீர்ப்பை நிறைவேற்றாவிட்டால் தன் மீது சாபம் வரும் என்றும் சவுல் ஆணையிடுகிறார். இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சவுல் சொல்லுகிறார். யோனத்தான் மரணத்திற்கு தப்பிக்கிறார். சவுல் சொன்ன பிரகாரமாக தேவனுடைய சாபம் அவர் மீது வருகிறது. நாம் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. சவுலின் நாவே அவரை கெடுத்து போடுகிறது. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விடும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். அவர்களை காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். சங்கீதம் 64:8. சவுல் யோனத்தானை பார்த்து நீ சாகத்தான் வேண்டும் என்று சொன்னபோது அவர் தனக்குத்தானே தண்டனை கொடுத்துக் கொள்கிறார். யோனத்தான் சவுலின் குமாரன். யோனத்தான் செத்துப்போவது சவுலுக்கு பிரியமான காரியம் அல்ல. ஆனாலும் தன்னுடைய வார்த்தையின் பிரகாரமாக நீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று சவுல் தீர்மானம் பண்ணுகிறார். யோனத்தான் சாகத்தான் வேண்டும் என்பது சவுலின் நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. சவுலின் நியாய தீர்ப்பு கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக சவுல் இங்கே நியாய தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்.
கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் தெய்வீக பராமரிப்பின் பிரகாரமாகவும் யோனத்தானை காப்பாற்றுகிறார். சவுல் அவசரப்பட்டு கொடுத்த நியாய தீர்ப்பை கர்த்தர் அவமாக்குகிறார். சவுல் ஏற்கனவே சாமுவேல் வருவதற்கு முன்பாக தானாக சர்வாங்க தகன பலியை செலுத்தி பாவம் செய்தார். இப்போது கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் யோனத்தானுக்கு மரண தண்டனை கொடுத்து பாவம் செய்கிறார். சவுலின் பாவம் அதிகரிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரையிலும் சவுலின் வார்த்தைக்கு எதிர்ப்பு சொல்லாமல் கீழ்ப்படிந்தார்கள். நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போவோம் என்று சவுல் சொன்னபோது இஸ்ரவேல் ஜனத்தார் உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்று சொன்னார்கள். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களிடம் இன்று இந்த பாவம் எதனாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியும்படி சீட்டு போடுவோம் என்றும், அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று சொன்னபோது ஜனங்கள் சவுலை பார்த்து உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்று சொன்னார்கள். சவுல் இப்போது யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் என்று சொல்லும்போது ஜனங்கள் சவுலின் வார்த்தையை அங்கீகரிக்கவில்லை. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இதுவரையிலும் சவுலின் வார்த்தைகள் மீறக்கூடாத பிரமாணமாகவும் கட்டளையாகவும் இருந்தது. சவுல் யோனத்தானுக்கு விரோதமாக பேசினபோது சவுலின் வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரமாணமாகவும் கட்டளையாகவும் இல்லை. அவர்கள் சவுலின் வார்த்தைகளை மீறுகிறார்கள். யோனத்தானுக்கு ஆபத்து வரும்போது அவனை பாதுகாக்கவும் அந்த ஆபத்திலிருந்து அவனை விடுவிக்கவும் ஜனங்கள் தீர்மானமாய் இருக்கிறார்கள். யோனத்தான் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறான். அவன் இஸ்ரவேலருக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறான். யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் வேறு யாருடைய துணையும் இல்லாமல் தாங்களாகவே பெலிஸ்தரின் தானயத்திற்கு போய் அவர்களை சங்காரம் பண்ணினார்கள். அவன் தன் ஜீவனை மதியாமல் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய ஜீவனை பாதுகாத்தவன். தங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமாயிருந்த யோனத்தானுடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்மானமாய் இருக்கிறார்கள். சவுலின் வார்த்தையில் கர்த்தர் பிரியப்படவில்லை என்பது ஜனங்களுக்கு தெரிந்திருக்கிறது. யோனத்தான் கர்த்தருடைய கருவியாக பயன்பட்டு இஸ்ரவேலருக்கு நன்மை செய்திருக்கிறான். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் யோனத்தானுக்காக சவுலிடம் பேசும்போது தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வார்த்தையில் உறுதியாயிருக்கிறார்கள். அவர்கள் சவுலிடம் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சவுலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி யோனத்தானை காப்பாற்றவில்லை. அவர்கள் நியாயத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். யோனத்தான் ஏன் சாகக்கூடாது என்பதற்கு காரணங்களை சொல்லுகிறார்கள். தங்களுடைய விருப்பத்தையும் தீர்மானமாய் சொல்லுகிறார்கள். கர்த்தர் யோனத்தானை இந்த சாபத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் யோனத்தானுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்றும், அதன் நிமித்தமாகவே அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம் என்றும் சொல்வதாக வேத பண்டிதர்கள் இந்த வாக்கியத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். யோனத்தான் தேவனுடைய காரியத்தை செய்தான். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான். யோனத்தான் செய்த காரியம் கர்த்தருடைய காரியம். ஆகையினால் யோனத்தானின் ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் விசேஷித்ததாயிருக்கிறது. யோனத்தான் கொலை செய்யப்படக்கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். சவுலின் சாபத்தில் நியாயமில்லை என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ரட்சிப்பை தேடித்தந்த யோனத்தானை கொல்லக்கூடாது என்று ஜனங்கள் வைராக்கியமாக இருக்கிறார்கள். இதற்காக ஜனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சவுலின் கையில் இருந்து யோனத்தானை தப்புவிக்கிறார்கள். இந்த வாக்கியத்தில் தப்புவித்தல் என்பதற்கான எபிரேய வார்த்தை பாதா என்பதாகும். ஒருவேளை யோனத்தானை பிழைக்க வைப்பதற்காக அவர்கள் ஒரு மிருகத்தை பதிலீடாக பலியிட்டிருக்கலாம். யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவிக்கிறார்கள். சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பி விடுகிறான். பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விடுகிறார்கள். பெலிஸ்தரை தொடர்ந்து போய்
அவர்களை சங்காரம் பண்ண வேண்டும் என்பது சவுலின் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதவாறு சவுலுக்கு யோனத்தானை பற்றிய பிரச்சனை உண்டாயிற்று. இந்த பிரச்சனை முடியும் போது சவுல் பெலிஸ்தரை பின்தொடரும் திட்டத்தை கைவிடுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பெலிஸ்தர் மீது முழுமையான வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தது. சவுலின் மதியீனத்தினாலும் அவருடைய அவசர புத்தியினாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரை சங்காரம் பண்ணும் இந்த நல்ல வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா என்னும் காரிய கர்த்தர் அந்த நாளில் சவுலுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஆகையினால் சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பி விடுகிறார். மேலும் சவுலின் ஆணையை நிறைவேற்றாதபடி ஜனங்களும் சவுலுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்.